பூமி, முத்தழகு அவங்க குழந்தையோட பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு 2 பேருமே வந்திருக்காங்க. பூமியோட தங்கச்சி வந்திருக்காங்க. முத்தழகோட தம்பி 2 பேருமே சேர்ந்து வந்திருக்காங்க. வந்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே எல்லா ஃபங்க்ஷனும் சூப்பரா நல்லபடியா முடிஞ்சுது. பேரெல்லாம் வச்சுட்டாங்க. பேர்லாம் சூப்பரா இருக்குக்கா. சரவணன் நல்லா இருக்கு. சாமி பேர் தான் வச்சிருக்கீங்க. சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சரி கிஃப்ட் குடுத்துடலாம் தமிழ் அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி கிஃப்ட்ட கொண்டு போய் குடுக்குறாரு முத்தழகிட்ட. முத்தழகு பார்க்குறாங்க. என்ன இது ஏதோ ஃபோட்டோ மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா பார்க்குறாங்க. அக்கா நீ பிரிச்சு பாருக்கா அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பிரிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா அப்படியே குழந்தையோட ஃபோட்டோ அஞ்சலியோட கையில இருக்க குழந்தை மாதிரியே இருக்கு. என்ன பண்ணி வச்சிருக்க நீ? எதுக்காக அஞ்சலியோட குழந்தையோட ஃபோட்டோவை நீ பிரேம் பண்ணி என்கிட்ட குடுத்து என்ன நீ அசிங்கப்படுத்துற? அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்குறாங்க. அக்கா நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் உன்னை இந்த குழந்தையோட ஃபோட்டோலாம் எடுத்து பிரேம் போடல. இது என்ன ஃபோட்டோ தெரியுமா? நீ சின்ன வயசுல இருந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்றாரு. அத பார்த்தோன்னே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. என்னது இது என்னோட ஃபோட்டோவா? அப்படின்னு சொல்லிட்டு முத்தழகு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாக்கா உன்னோட சின்ன வயசு ஃபோட்டோ தான். உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதனால அந்த ஃபோட்டோவை நான் பிரேம் போட்டே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆமா இது வந்து உங்க ஃபோட்டோ தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சொல்றாங்க. அதெல்லாம் கேட்ட உடனே அஞ்சலி அவங்க அம்மா 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஐய்யய்யோ! என்னதுடி இது? நம்ம கையில வச்சிருக்க அதே குழந்தை மாதிரி இருக்கு. அப்போ முத்தழகு சின்ன வயசுல இப்படி தான் இருந்தாளா? ஐய்யய்யோ! என்னடி இது? நாம மறைச்ச உண்மைலாம் வெளிய வந்துரும் போல இருக்கே! முத்தழகும் இந்த குழந்தையும் ஒரே மாதிரி இருக்கு. என்ன பண்றது? இவங்களுக்கு எப்படியா இருந்தாலும் இப்ப சந்தேகம் வர ஆரம்பிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட அம்மா அஞ்சலி கிட்ட சொல்றாங்க. ஆமாம்மா எனக்கும் ஒண்ணுமே புரியல. நம்ம கையில இருக்க குழந்தை மாதிரியே இருக்கே! ஏன்னா அது அவ குழந்தடி. அதனால தான் அப்படி இருக்கு. அவ எப்படி சின்ன வயசுல இருந்தாளோ அதே மாதிரி தான் அவ குழந்தையும் பொறந்திருக்கு. நல்லா மாட்டிக்கிட்டோம். எப்படியா இருந்தாலும் கண்டுபிடிச்சு எல்லாருக்குமே டவுட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெஜினா சொல்றாங்க. அம்மா நீ வேற அமைதியா இரும்மா. எந்த சந்தேகமும் வரக்கூடாது. பூமி வேற ஒரு மாதிரி பார்க்குறான். அமைதியா இரும்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பயங்கரமா டென்ஷனா இருக்காங்க.